கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 23:24. Matthew 23:24. குருடரான வழிகாட்டிகளே, கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்களாய் இருக்கிறீர்கள். இப்ப ஆண்டவர் அதாவது ஒரு காட்சியாக ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறாரு. எப்படி இந்த பரிசேயர்கள் ஆவிக்குரிய முறையில குருட்டுத்தன்மை உள்ளவங்களாய் இருந்து எதுக்கு முதன்மையான காரியம் கொடுக்கணுமோ அதை கொடுக்காம எப்படி ஒரு நடிகக்கூடிய ஒரு மாய்மாலமான மதத்தை பின்பற்றவங்களா இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா அவருக்கு சொல்லும்போது என்ன, குருடரான வழிகாட்டிகளே, என்ன அவங்களுக்கு இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை அவங்கள முன்னாடி ஆயிடுச்சு. அதனாலதான் மத்தேயு 15:14 சொல்லும்போது குருடனுக்கு வழிகாட்டினா என்ன ஆகும், 2 பேரும் விழுந்துருவாங்க என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரிதான் ரோமர் 2வது அதிகாரம் 19:20 பவுல் அழகா இத நமக்கு அழகா சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப என்னன்னா, ஒரு ஆவிக்குரிய முறையில குருட்டுத்தன்மையில இருக்கிற ஒரு தலைவன் என்ன பண்ண முடியாது, மற்றவர்களை தேவனுக்கு நேராக வழிநடத்த முடியாது. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு காரியம் என்னன்னா, அதாவது இருக்கிறதுலே கொசு, அதை என்ன பண்ணணும், வடிகட்டணும்னு லேவியராகமம் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல இருக்கு. அதாவது என்னன்னா, அது ஒரு அசுத்தமான ஒரு காரியம் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, நிஜமாவே குடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி எதுவும் போயிடக்கூடாதுன்னு சொல்லி, அதாவது அது ஒரு சம்பிரதாயமான ஒரு காரியம் செஞ்சாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க இத செஞ்சவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பெரிய காரியத்தை விட்டுட்டாங்க. ஏன்னா லேவியராகமம் 11வது அதிகாரம் 4வது வசனத்துல இருக்கிறதுலே ஒரு அசுத்தமான மிருகத்துல பெரிய மிருகம் என்ன, ஒட்டகம். நீங்க நல்லா கவனிங்க. ஏன்னா லேவியராகமம் 11வது அதிகாரம் 23வது வசனத்துல சொல்லும் போது இருக்கிறதுலே சின்ன அசுத்தமான மிருகம், அசுத்தமான பறவைன்னு சொல்லக்கூடியது, அசுத்தமான பெரிய மிருகங்கிறது ஒட்டகம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கிண்டலாக, ஒரு நக்கலாக, ஒரு நையாண்டி என்று சொல்லக்கூடியதாக அவங்களுடைய மாய்மான வாழ்க்கையை காட்டுறாரு. நீங்க ஒரு சின்ன இருக்கிறதுலே ஒரு அசுத்தம் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்றீங்க, வடிகட்டி எப்படியாவது படுத்துன்னு பாத்துறீங்க. ஆனா அவ்வளோ பெரிய ஒட்டகம் இருக்கு, அதை விட்டுறீங்க. ஏன்னா நீங்க ஏசாயா 1வது அதிகாரம் 11 17 வசனம் வரைக்கும் கர்த்தர் எங்க அநியாயம் அங்க இருக்கும்போது அவர் என்ன பண்றதில்ல, அவங்களுடைய ஆராதனையை ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லக்கூடியதாக. அதே மத்தேயு 7வது அதிகாரத்துல 3-5 வரைக்கும், முதல்ல நீ மத்தவங்க கண்ணுல இருக்கிற தூசி எடுக்கிறதுக்கு முன்னாடி உன் கண்ணுல இருக்கிற கட்டையை எடு என்று சொல்லக்கூடியதா. அப்ப இந்த பரிசேயர்கள் மாய்மாலமான வாழ்க்கை வாழ்றவங்க என்னன்னா, வெளியரங்கமா என்னவா இருந்துச்சு, ஒரு பரிசுத்தம் போல காட்டுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன, ரொம்ப அசுத்தமா ஒரு மோசமான ஒரு வாழ்க்கையா இருந்தது. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க என்னை உங்களுடைய மத சம்பிரதாய சடங்காச்சாரங்கள்னால என்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது, நானும் உங்க இருதயத்தை பாக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்க நல்லா பாருங்க, இன்றைக்கு சபைகளுக்குள்ள அநேக பிரிவினைகள், அநேக பாகுபாடுகள், அநேக சண்டை சச்சரவுகள், இது எல்லாமே பாருங்களேன் சின்ன சின்ன காரியமா தான் இருக்கும். எவ்வளவு பெரிய சபையில எந்த காரியம் இருந்தாலும் சர்ச்சுக்குள்ள ஷூ போட்டு வரக்கூடாது, இல்ல சர்ச்சுக்குள்ள ஆல்டர்ல வரும்போது அங்க ஷூ போட்டு வந்துட்டாரு, இல்ல செருப்பு போட்டு வந்துட்டாரு, இல்ல அந்த சிஸ்டர் தலைய மூடல, இல்ல அவங்க நகை போட்டிருந்தாங்க, இல்ல அவங்க பூ வச்சிருந்தாங்க, இல்ல அவங்க ஸ்கர்ட் போட்டிருந்தாங்க, இல்ல அவங்க சட்டை போட்டிருந்தாங்க. பாருங்களேன், நிறைய நேரங்கள்ல அவர் வேஷ்டி கட்டி இருந்தாரு, இல்ல அவர் மீச வச்சிருந்தாரு, அவங்க கையில மோதிரம் போட்டிருந்தாரு, அவர் பெரிய மோதிரம் போட்டிருந்தாரு, அவர் சட்டை பட்டன் இது பண்ணல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணுக்கு உதவாத ஒரு காரியங்களாகத்தான் இருக்கும். நிறைய பேர் என்னன்னா, எங்க சர்ச்சில் இந்த ரூலு, இந்த ரூலை தான் நீங்க பின்பற்றணும், இதெல்லாம் பண்ணலைன்னா நீங்க இது பண்ண மாட்டோம். நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க உண்மையிலே எப்படி வாழ்றீங்க? ஏன்னா தேவன் என்ன பண்றாரு, உங்களுடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவரா இருக்காரு.
நீங்க மற்றவங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்ப்பதற்கு முன்பாக நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா, ஆண்டவரே என் இருதயத்துல நான் எப்படிப்பட்ட ஒட்டகத்தை வச்சுட்டு நான் கொசுவை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்பீங்களா? ஏன்னா நீங்க பரிசேயர்களும் இந்த வேதபாரர்களும் மத தலைவர்கள் தான் எல்லாம் பண்ணாங்க. ஆனா என்னன்னா அவங்க தங்களுடைய இருதயத்துல பெரிய ஒட்டகத்தை வச்சிருந்தாங்க. ஆனா கொசுவை வடிகட்டுறதுல ரொம்ப பிஸியா இருந்தாங்க. நீங்க எப்படிங்க? இன்னைக்கு கர்த்தர்ட்ட கேட்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் தங்கள் இருதயத்தை சோதித்து பார்த்து, ஆமாண்டவர் அவங்க இருதயத்துல இன்றைக்கு எந்த மாதிரியான ஒட்டகத்தோடு வைத்துக்கொண்டு கொசுவை தேடி அலையக்கூடிய மக்களா, அவங்களுடைய சொந்த சபையிலையும் மற்றும் ராஜ்யத்துல இருக்கக்கூடியவங்களா இருந்தா இன்றைக்கே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அவர்களும் சரியான முறையில வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை மன்னால சந்திப்போம்.